ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது சபரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சபரியோட கையை கட்டி போட்டு வாயை கட்டி போட்டு வெறும் கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ண வச்சு நடக்கிற விஷயங்கள்லாம் பாருங்கள், பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் கொடுமையிலும் கொடுமை, ரொம்ப பெரிய கொடுமை. சரிங்களா? அவரும் எவ்வளோதான் சைலண்ட்டாகவே இருக்க முடியும். ஏன்னா இந்த பிக் பாஸ் கேமே பேசுகிற கேம் தான் மெயினாக. அதுவும் நல்லா பேசுகிற ஆள். அவரை இந்த மாதிரி ஸ்டாச்சுவாக ஒரு விஷயத்தை கொடுத்து கேரக்டராக பண்ணுங்கன்னு சொல்லி அவர் நொந்து போய் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அவருக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கு. என்ன கொடுமைன்னா, காஃபியோ பாலோ சம்திங் கேட்டிருக்காரு போல இருக்குது. அதை ஆரியும் போயிடுச்சா, மூஞ்சை சுழிச்சிட்டு கொடுத்துருக்காங்க. ஐயோ இது வேறையான்ற மாதிரி. அது அவருக்கு மனசு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கு போல இருக்குது. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காப்புல. இவரும் கேட்டிருக்காரு போல, பிரஜனும் ஏன்டா சாப்பிட்றான்னு வேணான்னு சொல்லியிருக்காரு போல இருக்குது. திவ்யா கேட்குறாங்க, ஏய் சாரிடா மச்சான், எங்களை கேள்றா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் இப்போ எடுத்து வரட்டுமா, டீ வேணுமா, பன்னு வேணுமா, இதெல்லாம் கேட்கல. அங்கே இருக்கிறது என்னமோ அது வேணுமா இது வேணுமா, என்கிட்ட அது இருக்குது இது இருக்குன்றாங்க. எதுவுமே எனக்கு வேணாம், நான் வேணும்னு கேட்குறேன். மனசு கஷ்டமாகிடுச்சு. ஒரே ஒரு பால் தான் கேட்டேன், அதுக்கு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஏன்னா ஏற்கனவே வயிறுக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக கொடுமையாக இருக்கும். அதுவும் தன்னை மாதிரியே உள்ளே வந்த கண்டஸ்டன்ஸ். இவர் வாய் வார்த்தைகளை எப்படி பேசுவார், எப்படி செம்மையாக பேசுவார், எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. அப்படின்னு இருக்கும்போது பேசாத ஆட்கள் சும்மா இருக்காங்க. துஷார், அரோரா, கெமி, இவங்கெல்லாம். இவர் பேசக்கூடிய ஆட்கள். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரியும். என்டர்டெயின்மெண்ட்டில் கூட போட்டிருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். இல்லை மேனேஜராக போட்டிருக்கலாம், இல்லை வைஸ் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜராக போட்டிருக்கலாம், எதை வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரை ஸ்டாச்சுவாக போட்டதில் ஆனால் ஒரு மர்மம் இருக்குது. சரிங்களா? அவரோட ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மக்களுடைய அந்த ஒரு பரிதாப ஓட்டு மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டை வாங்குறதுக்காக மேபி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் இது ரொம்ப தப்பு. யார் பண்ணாங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் அந்த கிச்சனில் இருக்கிறது யார் அப்படின்னா வியானா, அதுக்கப்புறம் அந்த மற்ற ஆளுங்க தான். வியானா தான் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது தப்பு இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.